ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்னைக்கு வாழைப்பூ வச்சு சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கிறதுனா செஞ்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஆனால் எனக்கு தம் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா சூப்பராக வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிச்சு விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். வாழைப்பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். வாழைப்பூ நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், அரிசிக்கு ஏற்ற மாதிரி. நான் 1 டம்ளர் அரிசி தான் சேர்த்துருக்கேன், அதனால நான் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாழைப்பூவையும் இதிலே சேர்த்துக்கிறேன். இது கூடவே புதினா அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதெல்லாம் ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிர் 2 ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூடவே இப்போ நம்ம மசாலாவையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இந்த டம்ளரால் தான் நான் எடுத்திருந்தேன் 1 டம்ளரு. இதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அரிசியில் இருக்கிற தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் 1 டம்ளர் எடுத்ததால 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா கொதிக்கட்டும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். முன்னாடி வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் தான் சேர்த்தேன். இப்போ எல்லாத்துக்கும் தேவையான உப்பையும் சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம அரிசியை மட்டும் எடுத்து வச்சிருக்கோம், தண்ணி எடுத்துட்டு அதை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு டைமு. இப்போ உப்பு நீங்கள் செக் பண்ணிட்டு வேணா உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இன்னொரு சைடு தோசைக்கல்ல இந்த மாதிரி வச்சு ஹீட் பண்ணி வச்சிருக்கேன், இருக்கட்டும். அது இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. லெமன் ஒரு அரை லெமன் எடுத்துட்டு இதை புழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அரிசி பாதி அளவுக்கு இதிலே வேகணும். இருக்கட்டும், இது வேகட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் கொஞ்சம் வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ அரிசி பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாம் தம் போட்டுக்கலாம். தோசைக்கல்ல நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வாழை இலையை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். வாழை இலை இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே கூட மூடி போட்டு முடிக்கலாம். இப்போ என்னென்ன தம் போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் தோசைக்கல் மேலே இதை எடுத்து தூக்கி வச்சிடுறேன். தூக்கி வச்சுட்டு நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்கு கல் வச்சிருப்போம்ல வீட்டில், அந்த கல் எடுத்து வெயிட்டுக்காக மேலே வச்சுக்கிறேன். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் சிம்லேயும் வச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த வெயிட் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க.
தண்ணி அதில் ஊற்றாமல் எடுத்துக்கிறேன். சூப்பர் வாசனையாக இருக்குது. பிரியாணியுமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரைஸ் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. அடி பிடிக்கவே இல்லை. லைட்டாக இப்படி கலந்து விட்டுக்குங்க. சூப்பராக வெந்து வந்திருக்கு. எல்லாமே வாசனை செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. வாழைப்பூ சாப்பிட மாட்டேன்றவங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபிஸ் பார்க்கலாம். இது வந்துட்டு நான் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டு வந்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.